அசத்தலான பேச்சாளராக ஆங்கரிங் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங் பயிற்சி பட்டறை ஜூலை 9 முதல் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள். தொடர்புக்கு 7388824242. இந்த முறை விளைச்சல் அதிகமாக இருந்தாலும் கூட தகுந்த விலை கிடைக்காத காரணத்தினால், ஆதார விலை கூட கிடைக்காத காரணத்தினால் மாவு விவசாயிகள் மிகவும் வேதனையோடு விவசாயம் செய்ய வேண்டுமா அல்லது விட்டுவிட வேண்டும் என்ற ஒரு விரக்தியான மனநிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதை உடனடியாக தமிழக அரசாங்கம் தலையிட்டு மா விவசாயிகளுக்கு அது என்ன நஷ்டீடு இருக்கிறதோ அதை பரிகாரமாக மானியமாக கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை ஒரு கவனத்தை ஈர்ப்பதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கின்றது. இந்தியாவிலே 6வது மாநிலமாக மா உற்பத்தியில் 6வது மாநிலம் இருக்கின்ற தமிழகத்தில் கிட்டத்தட்ட 5 லட்சம் டன் மா உற்பத்தி இந்த தமிழகத்தில் மட்டும் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த மா விவசாயம் பொருளாதாரத்தை மேம்படுத்துகின்ற வகையில தமிழக அரசாங்கம் பல்வேறு புதிய திட்டங்களை கொண்டு வர வேண்டும். மா விவசாயிகள் வாழ்க்கையிலே ஒளிவிலக்கு ஏற்ற வேண்டும் என்று கேட்பதற்காக இந்த போராட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். விவசாயிகள் வேதனை உண்மையிலே இங்கு மட்டுமல்ல, தருமபுரி மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், வேலூர் மாவட்டம், திருவள்ளூர், தேனி, திண்டுக்கல் இந்த 6 மாவட்டங்கள் பிரதான விவசாயமாக இந்த மாங்கனி மாம்பழ விவசாயம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அங்கெல்லாம் கூட எங்கு பார்த்தாலும் கூட ஒரே கூக்குரலாக ஒப்பாரி வைத்துக் கொண்டிருக்கிற விவசாயிகள். காரணம், இந்த முறை கேட்பதற்கு ஆள் இல்லை. அது மட்டும் இல்ல, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த மாம்பழ கூழ் தொழிற்சாலைகள் அத்தனையும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முக்கிய பொறுப்பாளர் கையில் இருந்து கொண்டிருக்கிறது. அதில் குறிப்பாக பருகூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு மதியழகன், அவருடைய சார்ந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி. அவர்தான் அங்கே விலை 4 ரூபாய் 5 ரூபாய் நிர்ணயம் செய்கிறார். உடனடியாக முதலமைச்சர் தலையிட்டு குறைந்தபட்ச ஆதரவு 15 ரூபாய்க்கு மாங்காயை வாங்க வேண்டும் என்று உத்தரவிட்டால் உண்மையிலே அது கூட கட்டுப்படி ஆகாது. உண்மை சொல்லணும், 30,000 ரூபாய் ஒரு ஏக்கருக்கு செலவாகுது வருஷத்துக்கு. ஆனாலும் கூட குறைந்தபட்ச விளைவிக்கின்ற கூலியாவது கிடைக்க என்பதற்காக 15 ரூபாய் ஒரு கிலோவிற்கு விலை நிர்ணயம் செய்து மா தொழிற்சாலைகளுக்கு மானியமாக எப்படி ஆந்திர அரசாங்கம் கொடுத்ததோ, சந்திரபாபு அரசாங்கம் எப்படி கொடுத்தார்களோ அதே போல நீங்களும் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை கவன ஈர்ப்பதற்காக இந்த போராட்டம் நடந்திருக்கிறது. தமிழக முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் வெறும் காணொலி முதலமைச்சராக, கண்காட்சி முதலமைச்சராக இல்லாமல் விவசாயிகள் வாழ்விலே உண்மையிலே உங்களுக்கு அக்கறை இருந்தால் நீங்கள் இதற்கு ஆவணம் செய்யணும் கேட்டுக்கொள்கிறோம். இல்லை தவறிவிட்டால் நாங்கள் அத்தனை பேர் இந்த அத்தனை மா விளைச்சலை கொண்டு வந்து உங்களுக்கே கொடுத்து நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி விவசாயிகள் இங்கே முடிவு செய்ய. ஆகவே உடனடியாக தீர்வு காணாவிட்டால் அடுத்த ஒரு சில நாட்களிலே இந்த மாவட்டத்தில் விளைகின்ற அத்தனை மாம்பழத்தை கொண்டு சென்று முதலமைச்சர் வீட்டிற்கே நாங்கள் இலவசமாக கொடுத்து வருகிறோம் என்று விவசாயிகள் முடிவு செய்திருக்கிறோம். அந்த நிலை வராமல் பார்த்துக் கொள்வது முதலமைச்சர் கையில் இருக்கிறது. மத்திய அரசு ஏதாவது செய்ய போகுது சார்? முதல்ல மாநில அரசாங்கம் பண்ணிட்டு மத்திய அரசாங்கம் நிறைய பண்ணிட்டு நேஷனல் மார்க்கெட் நாங்கள் ஆண்டுகின்ற மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், பீகார்லாம் 70 ரூபா கொடுக்குறோம் கிலோக்கு. இங்கதான் அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா மாம்பழ தொழிற்சாலை அவர்களுடைய கட்சியுடைய ஆட்கள் கையில் இருக்கிறது. ஆக அவர்கள் ஆணையிட்டால் நிச்சயம் வாங்க முடியும். அது செய்யறதில்லை.